ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. தேர்தல் தேதி ஏப்ரல் 23ன்னு கூறி வச்சாச்சு பாஸ். ஆனா இப்போ ஹாட் டாபிக்கே இந்த 27 சீட் மேட்டர் தான். 50 சீட் கேட்ட தாமரைக்கு எடப்பாடி அன்னை 27ல வந்து நின்னது ஏகப்பட்ட அரசியல் கணக்குகளை போட்டு உடைச்சிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஏஎம்டிகே தலைமையிலான என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு மொத்தம் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதா உறுதி செய்யப்படாத தகவல்கள் கசிஞ்சிருக்கு பாஸ். 2. டிஎம்கே கூட்டணியில காங்கிரசுக்கு 28 சீட் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை விட ஒரு சீட் கம்மியா 27 பாஜகவுக்கு ஒதுக்குனது மூலமா தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளுக்கு இவ்ளோதான் இடம்னு இபிஎஸ் ஒரு கோடு போட்டிருக்காரு. 3. 40 முதல் 50 தொகுதிகள் வரை பாஜக எதிர்பார்த்த நிலைமையில 27ல வந்து நின்னது அக்கட்சி தலைவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கலாம்னு பேசிக்கிறாங்க பாஸ். 4. கோவை வடக்கு, ஓசூர், ஊட்டி, அவினாசி போன்ற கொங்கு மண்டல தொகுதிகள்ல பாஜகவுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்காம். 5. தென் மண்டலத்துல நாகர்கோவில், மதுரை தெற்கு மற்றும் சென்னையோட வேளச்சேரி, டி நகர் போன்ற ஏரியாக்கள்லயும் தாமரை களமிறங்க போகுது பாஸ். 6. இந்த தொகுதி பங்கீடு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலனாலும் ஜெயிக்கிற தொகுதிகளை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு ஏஎம்டிகே கராரா சொல்லிட்டதா தகவல். 7. காங்கிரஸை விட குறைவான சீட்டுங்கிற தகவல் உறுதியானா அது டெல்லி மேலிடத்துல எந்த மாதிரியான ரியாக்ஷனை உண்டாக்கும்னு இப்பவே பரபரப்பு தொத்திக்கிச்சு பாஸ். எடப்பாடி அண்ணனோட இந்த 27 சீட் ஸ்கெட்ச பார்க்கும்போது நம்ம தல அஜித் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு எவ்வளவு தேவையோ அதை விட எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதைத்தான் தருவேன் பாஸ். இதுதான் எடப்பாடியோட யதார்த்த அரசியலாட்டம். தொகுதி பங்கீடு ஃபைனலா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் மற்றும் தொகுதி பங்கீடு அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye.